இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னத்தில் இந்திய குடியரசுக் கட்சி போட்டியிடும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அறிவித்திருப்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சராக உள்ளார். சமீபத்தில் சென்னை வந்த அவர் தமிழக சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சிக்கு 10 தொகுதிகள் கேட்டுள்ளோம். தொகுதிகள் ஒதுக்காவிட்டால் 51 தொகுதிகளில் எங்கள் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னத்தில் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்தார். அவரது அறிவிப்பு பாஜக கூட்டணியில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பதற வைத்துவிட்டது. இதுகுறித்து நாம் தமிழர் தம்பிகள் கூறியது, நாம் தமிழர் கட்சி என்றாலே கரும்பு விவசாயி சின்னம்தான் நினைவுக்கு வரும். 2024 லோக்சபா தேர்தலில் அந்த சின்னத்தை பறித்து விட்டதால் மைக் சின்னத்தில் போட்டியிட்டு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றோம். எனினும் மைக் சின்னத்தில் சீமானுக்கு விருப்பம் இல்லை. ஏற்கலப்பையோடு இருக்கும் விவசாய சின்னத்தை பெற்றார். அந்த சின்னத்தில்தான் சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளோம். இந்நிலையில் அத்வாலே கட்சிக்கு எங்களின் பழைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் கமிஷன் வழங்கியுள்ளது. அத்வாலே கட்சி தமிழகத்தில் போட்டியிடாது, இதனால் பிரச்சனை இருக்காது என்று நம்பினோம். திடீரென 51 தொகுதிகளில் கரும்பு விவசாயி சின்னத்தில் தனித்து போட்டியிடுவதாக அத்வாலே அறிவித்துள்ளார். இது சீமானுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நடிகர் விஜயின் தாவேகாவால் பாதிப்பு ஏற்படும் சூழலில் எங்கள் பழைய சின்னத்தில் அத்வாலே கட்சி போட்டியிட்டால் இன்னும் பெரிய இழப்பு ஏற்படும். எனவே தன் டில்லி செல்வாக்கை பயன்படுத்தி அத்வாலே போட்டியிடுவதை தவிர்க்க சீமான் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கிறோம் என்று நாம் தமிழர் தம்பிகள் கூறினர். இன்னொரு பக்கம் திமுகவும் அத்வாலே அறிவிப்பால் அலறுகின்றனர். உடன்பிறப்புகள் சிலர் கூறியது, பாஜ அதிமுக கூட்டணியில் அத்வாலேவுக்கு ஒரு தொகுதி கூட தரமாட்டார்கள், அது அவருக்கு தெரியும். இருந்தும் அத்வாலே தமிழகத்தில் போட்டியிட வேறு காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே திமுக கூட்டணியின் தலித் ஓட்டுகளை குறிவைத்து விஜய் அரசியல் செய்கிறார். தலித் ஓட்டுகள் அடர்த்தியாக இருக்கும் 51 தொகுதிகளில் அத்வாலே கட்சி போட்டியிட்டால் இன்னும் ஓட்டு பிரியும். தொகுதிக்கு 500 ஓட்டு பிரிந்தாலும் அது திமுகவுக்கு ஆபத்தாகும். எனவேதான் இதுநாள் வரை தமிழகம் பக்கமே வராத அத்வாலே திடீரென தேர்தலில் களமிறங்குவதாக சொல்கிறார். இதன் பின்னணியில் நிச்சயம் பாஜக இருக்க வாய்ப்பு உள்ளது என்கின்றனர் உடன்பிறப்புகள்.